ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் இந்த எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சிஎஸ் ரேங்கில் நம்ம ஒரே துணியை போட்டு கலக்க போகிறோம். கலக்க போவது யார்? சீசன் 1. ஓகேவா? நம்ம இந்த 4 பேர் என்ன ஜெயிக்கணும் பாருங்க. நம்ம இந்த 3 பேரும் நம்ம பாய்ஸ் தான் எல்லோரும். பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கோம்? ஒரே மாதிரி இருக்கோம். ஒரே மாதிரி பேனர் அவத்தார் நொறுக்கியே விட்டோம் நாங்கள். பார்த்தீங்களா? ஆமாம், இந்த டைமில் தான் நம்மளுக்கு நெட்டு போயிட்டு நெட்டு 999 ப்ளஸ் போயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஐயா இப்போ வரும். வந்துடுச்சு கைஸ், வந்துடுச்சுன்னா எதுக்கு போ அப்படின்றீங்க. எனக்கு வேண்டாம். ஓகே, நம்ம இப்போவுமே 1 டேப் திறமையை காட்ட வேண்டியதான். அடியை பாருங்கள், இப்போ பாருங்கள். அடி அவ்வளோ அந்த நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஒருத்தர் பின்னாடி வந்து ரிவே பண்ணுவார் பாருங்கள் பேசிக்குவாங்க. ஆனாலும் நம்மளும் ஃபஸ்ட் ரிவே பண்ண மாட்டார். நம்ம நண்பரே விரோதம் பண்ணிடுவார். துரோகம். இந்த மேட்ச்சில் அவர் இந்த 1 நம்பரை போட்டு கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க கைஸ். மனசே கேட்காது. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, எல்லாருமே தமிழ் பசங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். அப்படி தான் நினைப்பேன். இவங்க வந்து நம்ம ஊருக்காரன்ல தமிழ் ஃப்ரெண்டுன்னொடனே போட்டு ஏச ஆரம்பிச்சிட்டாண்டு. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. கோமாளிகான் நீங்கள் நான் பொண்ணு தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே. இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். வாங்க கைஸ் போகலாம். எம்பிஃபைலாம் எடுத்தாச்சு. ஓய் சங்கிலி கருப்பு வாயா, என் மேலே இறங்கியா. 85 டேமேஜ் வச்சு நம்ம 3ஆவது இடத்துல இருக்கிறோம். அவன் 240 டேமேஜ் வச்சு கடைசியில் இருக்கிறான் நம்ம தலைவன். அவன் அழுதான் மூக்கால உட்காந்து. இன்னொரு அணுந்து கரடி மூஞ்சி வா எனக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு ஃப்ரீ சக்தி போடுவோம். எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளு தான் இந்த அடி பேங்கு தான். ஐயோ, அப்புறம் யாரையா அந்த கட்டத்தை வச்சது? நம்ம மட்டும் தான் இருக்கோமா? அதானே, இவன் அழுதுகிட்டே இருந்திருப்பான்னு கைஸ். ஆனால் தோற்றுவோம். நம்ம வந்து ஊரில் கை விட்டு போச்சு, அதனால் தோற்று விட்டாச்சு. அவன் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, இந்த ரவுண்டு கண்டிப்பாக தட்டுறோம் தூக்குறோம் தான். ஓகேவா கைஸ்? போகலாம். ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈபி போட்டுருக்கோம். எல்லோருக்கும் போகணும்லாடே, அதனால தான். அவ்வளோதான், பைசன் எடுத்தாச்சு. இது வேறு க்ளோவால் ரெக்வெஸ்ட் கேட்டாச்சு. பிஸ்டல்லாம் தூக்கி தூர போட்டுருணும். பிறகு சும்மாவே நம்மளுக்கு விளையாட தெரியாது. இது பிஸ்டல் வந்து கையில் வந்துச்சுன்னா பிட்டுமே சேர்த்து போய் கிடப்போம். அவ்வளோதான். சரி, வீட்டை விட்டு ஏறி குதிச்சோடனே இங்கே போய் காவலுக்கு நிற்க வேண்டியதான். எவனா வரானா வரமாட்டானா. ட்ராப் எடுத்தால் தான் ஏடபிள்யூ போய் கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, உனக்கு இவனுக்கே விளையாட தெரியாதடா, எப்படி எடுத்த நல்லா நம்ம கூட்டது மட்டும் தான் வேலை. அவன் எடுத்துக்கிட்டு செத்து மடிஞ்சாச்ச. என்ன ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். நம்ம ஸ்குவாடாக போய் செத்துட்டு வந்தாச்சு. போதும், மேட்ச்சுக்கு போதும். அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சு விட்ருக்குறோம். முடிச்சு விட்டார யார்? ஏடபிள்யூ பிளேயரு. இப்போ இங்கே ஏடபிள்யூ பிளேயர் கலையாக இருக்கும் பாருங்க கைஸ். யாருக்கு ஏடபிள்யூ வேணும்? நம்ம MP5 எடுத்தாச்சு. நம்ம MP5 ரேர் ஸ்கின் வச்சுருவோம், அதனால் MP5. இந்த மாதிரி போனோடனே செத்து போய் கிடப்பேன் நினைக்கிறேன். என்ன கதையோ தெரியல. போகும்போதே அடிவீங்க பேரம். அவ்வளோதான், பேரம். இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை செத்து அவன் பாவம்னு நினச்சிருப்பான். ஐயோ நம்ம செத்து இதாகி போச்சே, இப்படி ஆகுது அப்படிமா அவன் நினச்சிட்ருப்பான். சரி, மறுபடியும் ட்ராப் எடுக்க வேண்டியதான். ட்ராப் எடுத்தால் அடுத்த ரவுண்டில் நம்ம லெவல் 4க்கு விளையாடலாம். சைட்ஸ் வச்சுருக்கு போகலாம். கிரெனேட் தூக்கி போட்டு தீபாவளி கொண்டாடுதான்னு பாருங்கள். யார் இது? தூக்கு நம்பர் ஹெட்ஷாட்டு. இப்போ உடம்பாரியா ஹெட்ஷாட்டு. ஓகேடா,
அவ்வளோதான். ஒரு புல்லட் விட்டாலும் நச்சுன்னு விழுந்துச்சா இல்லையா? அதுதான் நம்ம நருட்டோ பவர். நீங்கள் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே போடி குயிக் கீப்பி கன்வர்ஷன் everybody listen சிங்கம் சிங்கம் பேபால சிங்கம் பாருங்க கைஸ், எம்மோட் பார்ட்டி எம்மோட் பார்ட்டி பாதி அந்த பார்ட்டி பாதி பாதி எம்மோட் பார்ட்டி பார்ட்டி இங்கே எவனுமே வரல கைஸ். சரி ரைட், நம்ம வெளியே போக வேண்டியதான். அங்கே கரெக்டாக போயிட்டு ஃப்ளாஷ் தூக்கி தலையிலே தூக்கி போடுவோம். மர்டர் பண்ணுறோம். போட்டாச்சுலா குக்கிங்ஸ், கிரெனேட் குக்கிங்ஸ். ஆனால் அங்கே கிரெனேட் குக்கி போட்டு பார்த்தா எல்லாம் இது நாக்கு பண்ணி எடுப்பான்ல. நம்ம எமௌண்ட் மட்டும் அவ்வளோதான் போட்டாச்சு போதும். ஆனால் எவனும் பார்க்கல நம்மளை. இதுதான் மரியாதையே இல்லை கைஸ், நம்மளுக்கு மனசே கேட்காது எனக்கு. சரி, இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா யார் தோப்பா? இந்த டீம் பிபியா இல்லை அந்த வெட்டு புலியா? அப்படி வராத. அந்த வெட்டு புலியா இந்த செத்த எலியா? இல்லை இந்த வெட்டு புலியா அந்த செத்த எலியா? பாலா சரக்கா? அதே தான், கரெக்டாக சொல்லிட்டேனே. அப்போ இனி நம்ம தான் போயா? கரெக்டாக சொன்னால் நம்ம தான் போயா? ஓகே, கிரனேட் அடிக்க போடு அவ்வளோதான். இப்போ புல்லட் ரீலோட் பண்ணான் படிக்க வேண்டியதான். முடிஞ்சு போச்சு கதை பாஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் அவ்வளோதான். நம்ம விஜய் சித்து ஸ்டைல். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ இருக்கும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ கைஸ், பாய்.